भास्करमार्ताण्ड चण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஊர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமா இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே ஐயகோ காஞ்சனா, இந்த காம அக்னி ஒவ்வொரு நிமிடமும் என்னை எரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த துளசி மீது எனக்கு ஆசை உருவாக காரணமாயிருக்கும் நீ அத்தல வித்தல சுத்தல ரசாத்தல தலாத்தல பூத்தல பாத்தால எங்கிருந்தாலும் ஒரே ஒரு முறை எனக்கு காட்சி தந்து நான் இந்த காம அக்னியிலிருந்து விடுபடுவதற்கான வழியை காட்டு. அண்ணே சிஷ்யா, என்ன விஷயமாடா சொல்லு. அண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே விசாரிச்சுட்டு வந்தேண்ணே. அந்த காஞ்சனா மறுபடியும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஆனா அண்ணே, புது இடம் புது பொண்ணுங்கண்ணே. ஏதோ ஒன்றை நன்றாக குளிப்பாட்டி நடுவீட்டில் வைத்தாலும் அது எங்கோ போகும் என்று சொல்வார்கள். அண்ணே சிஷ்யா அருணாச்சலா, என் லட்சியத்தை அடைய எனக்கு ஒரு அருமையான வழியை காட்டினாய். உனக்கு நான் கொஞ்சம் கருணை காட்டட்டுமா? இனி நீயே என்னை அழைத்தாலும் நான் திரும்பி வரமாட்டேன். ஏதோ உன்னிடம் இருக்கிறது, அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். மிக்க நன்றி. என்ன இவன் திடீர்னு கிளம்பிட்டான்? இவனுக்கு செலவு பண்ண 10,000 எந்த கணக்கு? டேய் வெண்ண, உன்னை உயிரோட விட்டு போறேனே, அதுக்கு வேலையே இல்லடா. கணக்கு பார்த்தனா மறுபடியும் வந்து டேரா போட்டுருவேன். நாகராஜ், நாகராஜ், ஏன் திதி நாகராஜ், அர்ஜென்ட்டா வான்னு என்ன கூப்பிட்ட? என்ன விஷயம்? எதுக்கையா இவ்வளவு பதட்டப்படுற? இந்த வேர்க்கடலையை சாப்பிடு, ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. என் ஆரோக்கியம்லாம் நல்லா தான் இருக்குது. அர்ஜென்ட்டுக்கா ஓடி வா, விஷயம் சொல்றேன்னு செப்பினாவே. ஏவிட்டு அது விஷயமு? அதுவா, அது ஒண்ணு இல்லையா. ஏமி லேதா, இந்த விஷயத்தை கேட்கறதுக்கு தான் பெட்ரோலை போட்டுன்னு அவசர அவசரமா ஓடி வந்தனா.
யோ நாகராஜ், உனக்கு கிண்டல் ஜாஸ்தி ஆகி போயிடுச்சுப்பா. யோ யோ நான் ஜெயிச்ச எம்எல்ஏயா. நான் கூட ஜெயிக்க போறேன். அத சொல்றதுக்காகத்தான் உன்னை வர சொன்னேன். என் டைம் இப்ப எனக்கு சாதகமா மாறி இருக்கு. அதனால சந்தர்ப்பங்கள் அஸ்திரங்கள் எல்லாமே என்ன தேடி வருதுங்க. நீதானே சொன்ன எம்எல்ஏ மந்திரத்தால ஒண்ணும் ஆகாதுன்னு. அதனாலதான் மந்திரம் மந்திரித்தனம் ரெண்டையும் சேர்த்து உபயோகிச்சேன். ரிசல்ட் கூடிய சீக்கிரம் வந்துரும் பாரு. யோ நாகராஜ், ஹிந்தி படத்துல வர டயலாக் மாதிரி திருப்பி திருப்பி அதையே சொல்லாதயா. என்ன விஷயங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லுப்பா. நான் நினைச்சதை சாதிக்கிறதுக்காக ஸ்னேகாவை நல்லா மந்திரிச்சு அனுப்பி இருக்கேன். என்னோட மந்திர பலத்தால அவ பலத்தை அதிகமாக்கி அனுப்பி இருக்கேன். இனிமே ஸ்னேகா அஜய விட மாட்டா. இவ்வளவு நாளும் அவனை உயிருக்கு உயிரா காதலிச்சா, இப்போ தான் உயிரை விட அதிகமா விரும்ப ஆரம்பிச்சுட்டா. நாம நினைச்சத அவன் நிறைவேற்றுவா. அது எல்லாம் நடக்கும் நாகராஜ். நான் உனக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனிமேதான் உனக்கு எல்லாமே புரியும். என்ன ஏதுன்னு நாம தெரிஞ்சுக்கிறத விட அதை நேரா பார்த்தாதான் சுவாரஸ்யமா இருக்கும். என்னடா நல்லா இருக்கியா? அம்மா, துளசி எங்க? என்னப்பா அஜய், எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் சித்தப்பா. நீங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க எதுக்கு வந்தீங்க? என்னடா கேள்வி இது? உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இங்க வரணுமா? சொல்லாம வந்தா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டியா? இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாம எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டா என்னடா அர்த்தம்? என்னவா இருக்கும்? எல்லாரும் திடீர்னு வந்திருக்காங்க. என்னடா முழிச்சுக்கிட்டு இருக்க? என் மருமகளுக்கு நாள் தள்ளி போயிருக்கிற விஷயத்த சொல்லாம எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்கன்னு கேட்டா என்னடா அர்த்தம்? அத்தை,
எப்படி இருக்கீங்க? துளசி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் சின்னத்தை. உட்காரு. எப்படி உட்காருமா. இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கம்மா. இங்க பாருங்க அண்ணே, அஜய் பாவம் ஏதாவது வேலை இருக்கும் மறந்து போயிருப்பான். அம்மாவாக போறா, துளசியாவது நமக்கு சொல்லியிருக்கணும் இல்ல? ஏமா துளசி, நீயும் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல? அத்தை அது வந்து என்னமோ தப்பு செஞ்சிட்ட மாதிரி மென்னு முழுங்குறியம்மா. அம்மா, உங்களுக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னது? நான் தான். நீயா? ஆமா, நான் தான் சொன்னேன். துளசி, நீ அஜய் சொல்லுவான்னு சொல்லி சும்மா இருந்துட்ட. அஜய் நீ சொல்லுவான்னு சொல்லி சும்மா இருந்துட்டான். அதுவும் இல்லாம அஜய் ரொம்ப பிஸி இல்ல. நிறைய வேலைங்கெல்லாம் இருக்கும். அதனாலதான் இதை இப்படியே விட்டுட்டோம்னா நீங்க 2 பேரும் டெலிவரி ஆகிற வரைக்கும் சொல்லாம இருப்பீங்கன்னு நானே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அஜய், இந்த விஷயம் தெரிஞ்சதும் அதிகமா சந்தோஷப்பட்டதா ஆன்ட்டி தான். அதனாலதான் உங்ககிட்ட கேட்காம நானே சொல்லிட்டேன். நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தோணல. உனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா ஐ எம் சாரி. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்ரா. நீ செஞ்சதுதான் சரி. ஆன்ட்டி, சின்ன வயசுல இருந்தே அஜய் இப்படிதானா? ஏம்மா? பாருங்க, சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு கோவப்படுறான். அவன் அப்படித்தாம்மா. அவனுக்கு தெரியாம எதுவுமே நடக்க கூடாது. அவனும் எதுவும் சொல்ல மாட்டான். நான் அவனுக்கு எடுத்து சொல்றேம்மா. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி. நீங்க துளசி கிட்ட பேசிட்டு இருங்க, நான் அஜய் கிட்ட பேசிட்டு வரேன். இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜம் ஆண்டி.
சரி. அஜய், என்ன கொல்லணும்னு உனக்கு தோணுதில்ல? பரவாயில்ல அஜய், உனக்கு கோபம் வரதுல தப்பில்ல. நான் செஞ்ச வேலைக்கு நீ எவ்வளவு கோவப்படுவன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நான் என்ன பண்றது சொல்லு? நீ துளசிக்கு அபாஷன் பண்ணணும்னு சொன்ன. அந்த நேரத்துல என்ன செய்யறதுனே தெரியல. ஏமா துளசி, அத்தை, ஊர்ல யாருக்கு கல்யாணம்னாலும் யாருக்கு நாள் தள்ளி போனாலும் அது எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி முதல்ல நீ வந்து என்கிட்ட தான் சொல்லுவ. அப்படி இருக்கும்போது உனக்கு நாள் தள்ளி போன விஷயத்த வேற யாராவது தான் சொல்லணுமா? இங்க பாருங்க அண்ணே, துளசி இப்ப நம்ம பழைய துளசி இல்ல, அஜயோட மனைவி இல்ல. சில விஷயங்கள்ல அவங்களே முடிவெடுக்கிறாங்க. அதோட நரசிம்ம அண்ணனுக்கு வாரிசையும் கொண்டு வர போறாங்க. நமக்கு சொல்லணுமா என்ன? நம்ம தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அப்படிதானேமா? கிண்டல் பண்ணாதீங்க சின்ன மாமா. ஆமா, காஞ்சனா எங்க? ஆமா, அவளாவது ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஆமாமா, வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, காணுமே. ஆமா, அவ எங்கம்மா இருக்கா? என்ன ஆச்சு? அவ போயிட்டா அத்தை. என்னது, போயிட்டாளா? இப்படி சொல்லாம போனா எப்படிமா? அவ வீட்டுக்காரர் வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டாரு மாமா. ஓஹோ. அவன் வந்து கூப்பிட்ட உடனே இவ சந்தோஷமா போயிட்டாளா? அன்னைக்கு என்னடானா அவன் விட்டுட்டு போயிட்டான்னு சாக போனா. இப்ப என்னடானா அவன் கூப்பிட்ட உடனே அவன் பின்னாடியே போயிட்டாளா? அவளோட புருஷன் வந்து அவர் செஞ்ச எல்லா தப்பையுமே ஒத்துக்கிட்டு காஞ்சனா கிட்ட மன்னிப்பு கேட்டு எங்க கிட்ட சொல்லி அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாரு அத்தை. என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லம்மா? சரி விடுங்க, வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆகணும். எங்க இருந்தாலும் நல்லபடியா இருந்தா சரி. பாவம், நல்ல பொண்ணு. நீங்க எல்லாரும் போய் குளிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்றேன். என்னம்மா நீ வீட்ல எல்லா வேலையும் நீதான் செய்றியா? பரவாயில்ல அத்தை, டாக்டர் அம்மா என்ன வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லிருக்காங்க. எனக்கு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. டாக்டருங்க எப்பவுமே அப்படித்தான் சொல்லுவாங்க. இப்பதான் நாங்க வந்துட்டோம்ல, நாங்களே பாத்துக்கிறோம். நீ நல்லா ஓய்வு எடுத்துக்கம்மா. ஆமாமா, அக்கா சொல்றது உண்மைதான். நாங்க வந்துட்டோம்ல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதே சேரன் சின்னத்து. அம்மா துளசி, இதுல பைத்த லட்டு இருக்குமா? இதுல இருக்க எல்லாமே உனக்கு தான். இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு லட்டு மாதிரி ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கணும். ஒண்ணு கூட விடாம சாப்பிடணும். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அவ கர்ப்பமா இருக்கிறது ஆண்டிக்கு தெரியாதுன்னு. அதனாலதான் நானே ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர வச்சேன். அஜய், உனக்கு எவ்வளவு கோபம் வந்தாலும் சரி, நீ தப்பு செய்யறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இப்பவாது நீ மாறினா உனக்கு நல்லது.
சாப்பிடுமா. போதும் அத்தை. சாப்பிடுமா. ஐயோ இன்னும் ஒண்ணு வேண்டாம் சாப்பிடு சின்ன துளசி. அத்தை, போதும். என்ன போதுங்கிற? இத பாரு துளசி, இப்ப நீ ஒருத்தி மட்டும் இல்ல, உன் வயித்துல இன்னொரு உயிர் இருக்கு. ம். வேண்டான்னு சொன்னா எப்படி? என் பேச்ச களி, சாப்பிடுமா. ஆண்டி வாமா சித்ரா, நீயே பாரு. துளசி 2 வாய்க்கு மேல சாப்பிடவே மாட்டேங்கிறா. நீயாவது கொஞ்சம் சொல்லுமா. சரிங்க ஆண்டி. துளசி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் அப்படி வரியா? ம். வா. துளசி, என்ன சித்ரா சொல்லு. என் மேல உனக்கு கோவமா இருக்கா? கோவமா? எதுக்கு? உன்னோட சொந்தக்காரங்களை உன்னை கேட்காமையே வர வச்சேன்ல. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்ரா. நீ எனக்கு பெரிய உதவியை செஞ்சிருக்க. சொல்லப்போனா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவர் பேச்ச கேட்காம இந்த விஷயத்த சொல்லியிருந்தா என்னை கண்டிப்பா திட்டிருப்பாரு. அவரே இந்த விஷயத்த சொல்லுவாருன்னு நான் நினைச்சிருந்தா அது எனக்குமே நடந்திருக்காது சித்ரா. உண்மைதான் துளசி. அஜய் என் மேல ரொம்ப கோவமா இருக்கான். எனக்கு கரெக்டுன்னு தோணுச்சு செஞ்சேன். அதனால தான் உன்னை கேட்குறேன் துளசி. சித்ரா, அவரோட கோவம் உன் மேல இல்ல, ஸ்னேகா காணாம போயிட்டாலாம். அதுக்குதான் இப்போ அவர் டென்ஷனா இருக்காரு.